Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் நம்ம மத்திய நிதி அமைச்சர் ஒரு இன்ப அதிர்ச்சி இந்த வருஷம் கொடுத்திருந்தாங்க. இந்த டாக்ஸ் ஸ்லாப் இருக்கு இல்லையா, அதை 12 லட்சம் அப்படின்னு உயர்த்தி ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாங்க. அடுத்ததாக இன்னொரு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜிஎஸ்டி வரி குறைய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தனியார் நிகழ்வு ஒன்றில் சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அப்படி என்ன சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அப்படின்றதுக்கான சாராம்சத்தை பார்த்துடலாம். இந்த ஜிஎஸ்டி வட்டி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் இது குறைய இருக்கிறது அப்படின்னும், அதே மாதிரி ஜிஎஸ்டி ஸ்லாப் இருக்கு இல்லையா, அடுக்குகள் வச்சுருக்கோம் இல்லையா, 5% இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12%, 18%, 28%, அடுக்குகள் வச்சுருக்கோம். இதுலேயுமே கூட மாற்றம் வருவதற்கான பணிகள் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அப்படியே இந்த சென்ட்ரல் கெயின்ஸ் டாக்ஸ்க்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலையா. மற்றபடி இது என்னென்ன மாற்றம் வரப்போகுது, எந்த அளவுக்கு குறைய இருக்குன்ற தகவல்லாம் அவங்க கொடுக்கல. ஆனால் குறைய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் ஜிஎஸ்டி விலக்கும் அது சம்பந்தமான எதிர்பார்ப்புகளும் இது தொடர்ந்து மேலோங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நடந்து முடிஞ்ச ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சில பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது. அதை சார்ந்த எதிர்பார்ப்புகள் தான் இப்போ இருக்கு. என்னன்னா, மோட்டார் வாகன காப்பீடு, ஆயுள் காப்பீடு, இந்த மாதிரியான விஷயங்கள், பிரீமியங்கள் இருக்கு இல்லையா, இந்த பிரீமியம் தொகைக்கான ஜிஎஸ்டிக்கு விலக்களிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை பண்ணப்பட்டிருந்தது. அது இந்த முறை சாத்தியப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் தெரியுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மரபணு சிகிச்சை மாதிரியான மிக அத்தியாவசிய, அதே நேரத்தில் அதிக செலவு எடுக்கக்கூடிய இந்த சிகிச்சைகள் இருக்கு இல்லையா, அதுக்குமே ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கிய கேள்வி எழுது, பெட்ரோல் டீசல் இதோட விலையும் ஜிஎஸ்டி வரம்புல வருமா அப்படின்ற ஒரு கேள்விதான். இது சம்பந்தமா மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் வேற விதமான நிலைப்பாடு இருக்கு. மத்திய அரசு இதை ஆதரிக்கிறாங்க, இது ஜிஎஸ்டிக்குள்ளார பெட்ரோல் டீசல் விலை வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாநில அரசுகள் தங்களுக்கான வரி அது பாதிக்கப்படும், அந்த வருவாய் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக ஒரு எதிர்த்தரப்பான ஒரு நிலையில் இருக்காங்க. கவுன்சில் கூட்டத்தில் அட் த எண்ட் ஆஃப் த டே இது சம்பந்தமாக முடிவெடுக்க போகிறது மாநில அரசுகள் தான். ஆனால் இது சம்பந்தமாக தொடர்ந்து மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு பிரஷர் கொடுக்கப்படுவதாகவும், அதை நிறைவேற்றணும்னு நிர்மலா சீதாராமன் தரப்புல இருந்துமே பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இதை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் நாளில் நமக்கு தெரிய வரும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.